இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 3வது நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 3:30க்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு வாசலை வந்து கூட்டி விட்டுட்டு கோலம் போட ஆரம்பித்தாச்சு. எல்லா இடத்துலையும் கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பூஜை வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தாச்சு. நிலவாசலில் வந்து விளக்கேற்றிட்டு உருளிலையும் வந்து பார்த்திங்கன்னா பூ போட்டு நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் தான் வந்து நம்ம இன்றைக்கி பூஜை பண்ண போகிறோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறோம். நிலவாசலில் வந்து ஃபஸ்ட்டு ஊதுபத்தி காட்டிட்டு தீபாரத்தனை வந்து காட்டிக்கலாம். துளசி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணது கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நம்ம அவசரமாக பூஜை பண்ணுறதுனால எது எடுக்கிறோம் எது எடுக்கல அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கன்ஃபியூஷனாக ஆயிடுது. மனையில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரையும் முருகனை மட்டும் வச்சு 2 விளக்கு ஏற்றிருக்கோம். தீர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் வந்து சேர்த்து எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து வேல்மாறல் படிச்சிருவோம். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து படிச்சிருந்தோம். வேல்மாறல் வந்து படித்து முடிச்சுட்டு தீபாரத்தனை காட்டி திருப்தியாக வந்து பூஜையை முடிச்சாச்சு. பிரசாதமாக நம்ம என்ன வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் ட்ரை கிரேப்ஸும் பாதாமும் வந்து கண்ணில் மாட்டுச்சு. அதையே பிரசாதமாக எடுத்து வச்சாச்சு. ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை சூப்பராக முடிஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.